கடைசி நாட்களிலே அநேக இடங்களிலே கள்ள உபதேசங்கள் பெருகி அந்த ஒரு வேதத்தை புரட்டி அந்த ஒரே ஸ்தோத்திரம் பேசுகிறதான கள்ள உபதேசியார்கள் மத்தியிலே நாங்கள் சரியாய் சத்தியத்தை விளங்கி கொண்டு மெய்யான சத்தியத்திலே நிலைத்திருந்து உமக்கேற்ற ஒரு பரிசுத்தமாக ஜீவிக்க சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சாட்சிகளை நிற்க கர்த்தர் எங்களை இந்த நாளிலே உமக்குள் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்த ஜெபிக்கிறோம். மாலை வேளையிலும் இந்த ஆராதனை ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி உடைய சமூகத்துக்கு நேராய் கடந்து வர ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் இரக்கம் செய்யும். ஆண்டவரே எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய கரம் இந்த ஆராதனை கூட இருந்து வழி நடக்கும். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதனையாவையும் நீக்கி என்னில் புது
அல்லேலூயா. ஆபத்தில் நம்முடைய பிரயாசங்களில் அவர் இன்றைக்கும் போதுமானவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஸ்தோத்திரம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம் இயேசு ராஜனம் சொந்தமாயினார் என்கிறதான பாடல். அவரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பர
ஹல்லேலூயா. அவர் அப்படியே எழும்பி நின்று தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சில நிமிடங்கள் உயர்த்தி ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். மாலை வேளையிலே ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே இந்த மகா உன்னதமான பரிசுத்த தேவனுடைய நாமத்தை யாவரும் சேர்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். தூயரே தூயரே எம் துதிகளுக்கு பாத்திரரே, தூயரே எம் துதிகளுக்கு பாத்திரரே, துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பரிசுத்த நாமத்தை இந்த மாலை வேளையிலே நாம் பாடி போற்றி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு புதிய பாடல் உங்களுக்கு டிஸ்பிளேல போடப்படும். முதலாவது பார்த்து கூட பாடலாம். பின்பதாக நாம் யாவரும் ஒரு முறை யாவரும் சேர்ந்து இதை பார்த்து பாடி பின்பதாக வரிகளை உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கரங்களிலே தாங்குகிறீ ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீ ஸ்தோத்திரம். வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, வார்த்தையின் வல்லமையால் இந்த உலகத்தை ஆள்பவரே, பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். வல்லமையை யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறான். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறான். பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூய
யாவரும் இந்த ராகம் ஈஸி எல்லாருக்கும் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. நம்ம உணர்ந்து இந்த பாடலை மறுபடியும் சேர்ந்து பாடி துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்லமை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறி ஓடுகிறான். மொத்த உலகத்தையும் கரங்களினால் தாங்குகிறீர். உம் வார்த்தையின் வல்லமையால் உலகை ஆள்பவரே நீரை பாத்திரர் என்று சொல்லி யாவரும் இதை பாடலை சேர்ந்து கண்களை மூடி உணர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்தலாம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே என் துதிகளுக்குள் பாத்திரரே. தூயரே எங்கள் துதிகளுக்கு பாத்திரரே. என் துதிகளுக்குள் பாத்திரரே. மொத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறே. சோத்ரம். மொத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறே. ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. உம் வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே என் துதிகளுக்குள் பாத்திரரே. தூயரே தூயரே என் துதிகளுக்குள் பாத்திரரே. உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறான். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறான். பாத்திரரே 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 பாத்திரரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். 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 ஹல்லேலூயா. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர், சர்வத்திற்கும் மேலானவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே. ஸ்தோத்திரம்.
எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். அவருடைய நாமத்தை துதித்து பாடும் பொழுது அவருடைய கிருபை பெறுகிறது. ஸ்தோத்திரம். அநேக ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஹல்லேலூயா அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய நாமத்திற்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்தி கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா என்று சொல்லி யாவரும் சேர்ந்து பாடி உற்சாக மனதோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்தலாம். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். மகிமை இறங்குதப்பா, கனத்திற்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உங்க மகிமை இறங்குதப்பா, கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும்
கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, மகிமை இறங்குதப்பா. கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஜெபி. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். கொஞ்சம் நாளைய தினத்திலே கெல்லிஸ் பகுதியிலே நடக்க இருக்கிற பாஸ்டர்ஸ் அவேர்னஸ் செமினாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அநேகர் வந்து பங்கு பெற்று சத்தியத்திலே வளரணும். அது மாத்திரமல்ல, வருகிறவர்கள் ஒரு உணர்வுள்ளவர்களாய் காரியங்களை கற்றுக்கொண்டு தெளிவடையவும் மற்றவர்களுக்கு விலைக்கு சொல்லத்தக்கதான கிருபைகளை தேவன் தந்து நடத்தணும். ஏனோ வந்து போகிறோம் என்று இல்லாதபடிக்கு வரணும். அதுபோல போதிக்கிற நாங்களும் குறித்த நேரத்திலே அவர்களுக்கு போதிக்கத்தக்கதான கிருபைகளை தேவன் தந்து நடத்தணும். வருகிறவர்களும் அவைகளை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் தந்து நடத்தணும். இவைகளை மனதில் வைத்து ஒருவர் முன்பதாக வந்து ஜெபிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க தாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் சொல்லப்பட்டதான குறிப்பிற்காய் நாங்கள் சபையாராய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாளைய தினத்திலே ஆண்டவரே இயேசப்பா, கெல்லிஸ் பகுதியிலே நடக்கிறதான பாஸ்டர்ஸ் அவேர்னஸ் மீட்டிங்கை கர்த்ததாமே ஆசீர்வதித்து தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு மட்டிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரங்கள் தாவே அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா, இந்த கூட்டத்திலே ஆண்டவரே இயேசப்பா அநேகம் தேவ பிள்ளைகள் கலந்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான வாஞ்சையை ஆண்டவரே இயேசப்பா ஜனங்களுக்கு பெருக பண்ணி அநேகர் கலந்து கொள்ள ஆண்டவரே இயேசப்பா சத்தியத்தை அறிந்து கொள்ள சத்தியத்திலே ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூட்டமானது வருகிறதான ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் அமைய கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்ன நோக்கத்தோடு கூட ஆண்டவரே இயேசப்பா இந்த கூட்டம் ஒழுங்கு
செய்யப்படுகிறதோ ஆண்டவரே இயேசப்பா அதற்கான நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பிரயோஜனப்பட்டு கடந்து செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்து செல்கிறதான ஆண்டவரே போதகர் ஐயாவையும் ஆண்டவரே உடன் செல்லுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே தேவனாகிய கர்த்ததாமே உடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிறை தருளும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அந்த இடத்திலே போதிப்பதற்கு வேண்டியதான ஞானத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீ தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே போதிக்கிறதான காரியங்களை ஆண்டவரே சப்பா வருகிறதான ஜனங்களும் புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் வருகிற ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே பிரயாணப்பட்டு கடந்து செல்கிறதான பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாப்பை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் ஆபத்துக்கும் கர்த்தர் விலக்கி காத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாளைய தின கூட்டத்தை கர்த்ததாமே ஆசீர்வாதமாய் நடத்தி தம்முடைய நாமத்தை மயப்படுத்தி தந்தருளும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அதே போல இந்த நாட்களிலே அநேக கள்ள உபதேசங்கள் பெருகி வருகிறது. சமீபத்திலே மைக்கேல் ரெகபோத் அப்படிங்கிறவர் கிளாட்சன் தான் நினைக்கிறேன். மைக்கேல் ரெகபோத்துங்கிறவர் கிளாட்சன் அவருடைய ஸ்டூடெண்ட்டா தீர்க்க தரிசன பயிற்சி முகாம்னு ஏதோ நடத்தி இருக்கிறாரு. அந்த கிளாட்சன் முன்பதாக வள்ளலார் அவர்களுடைய அந்த குரூப்பில் அவர் இருந்தவர். பிறகு வள்ளலார் அதிகமாக இயேசுவை பற்றி தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவனாகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே வள்ளலார் குழுவில் இருந்த அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இப்போ கிறிஸ்தவத்தில் போதிக்கிறார். வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, அப்புறம் இந்த மூலிகை சாப்பிடணும், அப்புறம் கனவுல நாய் விரட்டினால் அதற்கு என்ன பலன், நாய் விரட்டினால் என்ன பாதிப்பு, மாடு விரட்டினால் என்ன பாதிப்பு, பாம்பு விரட்டினால் என்ன பாதிப்பு, இந்த மாதிரி கதையெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பித்து அதை கேட்டு மைக்கேல் ரெகபோத்துங்கிறவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார். ஆக இன்றைக்கும் நிறைய பேர் இதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விளக்கத்தை கேட்க முட்டா ஜனங்க ஓடிக்கிட்டும் இருக்குது. கனவுல நாயை பார்த்தா இது நடக்கும், கனவுல மாடு பார்த்தா அது உயிர் போகக்கூடிய ஒரு சம்பவம், கனவுல பாம்பு பார்த்தா பிரச்சனை வரும், அது வரும், இது வரும் அப்படின்னு. இப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என் மைண்டில் என்ன ஓடுதுன்னா, நயினார் ஐயா டெய்லி பாம்பை பார்க்குறாரு. நயினார் ஐயா டெய்லி பாம்பு பார்க்குறாரு. ஆக அவர் நல்லா தான் இருக்கிறாரு. இங்கே பாருங்க, அதாவது கனவுல நாயை பார்த்தா இது, மாடு பார்த்தா இது, பாம்பு பார்த்தா இது, பல்லி பார்த்தா அது, பூராணம் பார்த்தா, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. கனவுல எது கண்டாலும் காலையில் ஒரு ஸ்தோத்திரம் போட்டு ஒரு ஜெபம் போயிடுங்க, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. கனவுல இதெல்லாம் வராதுங்கிறது இல்லை, வரும். ஏன்னா நம்ம மைண்டை அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்.
இந்துக்களுக்கு எருமாடு வரும். ஏன் அப்படின்னா யமதர்மை எரும மாட்டில் வராரு, அதனால் எருமாடு வரும். அது ஒவ்வொருத்தருடைய இதில் ஒவ்வொன்று. அவர் சொல்கிறாரு பாருங்க, வெஜிடேரியன் சாப்பிட்டா தான் ஆவியானவர் வந்து நம்ம ஆவி கூட இருந்து செயல்படுவாராம். இப்போ அவன் அங்கிருந்து வந்து இதை சொல்கிறான்னா, இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பித்தா என்ன ஆகும்? அவர் வள்ளலார்கிட்டேருந்து வந்தார், வள்ளலார் சப்ஜெக்ட்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இதில் வேற பாவம் சாது சுந்தர் சிங்கை வேற இழுத்துக்கிறாரு. சாது சுந்தர் சிங் அதை சொல்ல சொன்னாராம். எங்கே சொன்னார்னு எனக்கே தெரியல. அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்துட்டாங்கன்னா அவங்க அதை கொண்டு வந்து கிறிஸ்தவத்தில் திணிக்க பார்க்குறாங்க. யார் எங்கிருந்து ரட்சிக்கப்பட்டாலும் ஜனங்களை ரட்சிக்க பைபிள் போதுமானது, இயேசு போதுமானவர். வேற எதையும் காட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவை பற்றி தான் சொன்னாங்க. பெரிய ரட்சிப்பு வந்தது. ஆக சிலர் அதிலிருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து கிறிஸ்தவத்தில் திணிக்கக்கூடாது. புத்திஸ்ட் 4 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. உடனே புத்திஸ்ட் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் குங்ஃபூ கற்றுக்கணும். சண்டே சர்வீஸில் வந்து 8லேருந்து 10 வரைக்கும் சர்வீஸ், நீங்கள் 6 மணிக்கு வந்துடுங்க, 6லேருந்து 8 வரைக்கும் குங்ஃபூ சொல்லி தரப்படும். ஆக இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள். பைபிள் தான். எங்கேருந்து நீ ரட்சிக்கப்படு, எந்த பின்னணியில் இருந்தாலும் வா, ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டா கிறிஸ்தவத்துக்குள் இருக்கக்கூடிய வேதத்தை தான் போதிக்கணும். வேற எதுவும் கொண்டு வந்து திணிச்சு இதை அது கூட மிக்ஸ் பண்ணி அதை இது கூட மிக்ஸ் பண்ணி செய்யவே கூடாது. அதெல்லாம் மிகப்பெரிய சாத்தானுடைய செயல், அது செய்யவே கூடாது. ஆக இந்த நாட்களில் நிறைய கள்ள உபதேசங்கள் பெருகி அநேகருடைய ரட்சிப்பை கெடுத்து கொண்டிருக்கிறார். ஆக இதற்காக ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால வேளையிலும் கூட கத்தாவே, நாங்கள் எங்கள் தேசத்தில் பெருகி வருகிறதான எல்லா துருபதேசங்களும் எங்கள் தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். புதிதாய் அவரவருக்கு ஏற்றாற் போல் அவரவருடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக பலவிதமான நூதனமான கள்ள உபதேசங்களை தேசத்திலே பரப்பி கொண்டிருக்கிறதான எல்லா துருபதேசக்காரர்களும் மனமாறத்தக்கதாக தேவன் கிரியை செய்யும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் வேதத்தின்படி ஆண்டவரே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தை சத்தியமாய் ஜனங்களுக்கு போதித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியுள்ள ஜனத்தை, சத்தியத்தை கை கொண்டு நீதியை பின்பற்றி நடக்கிறதான ஜனத்தை பரலோகத்திற்கு நேராய் ஆயத்தப்படுத்தத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியே செபிக்கிறோம். அதே போல ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களும் ஆண்டவரே தங்களை நோக்கி வருகிறதான சத்தியங்களை பகுத்தறிந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வேத வசனத்தின்படி இவைகள் சரியாய் இருக்கிறதா என்பதை ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தாங்கள் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா எப்படிப்பட்டதான வஞ்சகமான போதகங்களுக்கு தங்களை ஆண்டவரை விற்று போடாதபடிக்கு ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியத்திற்கு செவி சாய்த்து சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் நிலைநிறுத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே
ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறபடி தாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்திற்கு மெய்யாய் செவிசாய்த்து ஆண்டவரே தேவன் தங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையிலே ஓடத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. ஒருவராகிலும் தங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருளை இழந்து போகாதபடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பந்தயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. எல்லா துருபதேசங்களுக்கும் தேவன் தேசத்தை விலக்கி காத்து கொள்ளுங்க. சபைகளிலே ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே துருபதேசங்களை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு ஜனங்களுக்கு போதிக்கப்படத்தக்கதாக தேவன் இரக்கம் செய்யும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் எங்கள் தேசத்தின் மீது குடர்ந்து ஒவ்வொரு சபைகளையும் சத்தியத்திலே நிலைநிறுத்தி தேவ ஜனங்களை முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாழ்த்தியுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிற தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முட்காரம். நேரடியா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். நம்மத்திலே சாம்சல் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம்? ரோமர். இன்னைக்கு ரோமருக்கு லீவு, சரிங்களா? எனக்கு ரோமர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ஜெனரலாக பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு சப்ஜெக்ட். இந்த வீக் வந்து வேங்கடமங்கலம் பாஸ்டர் செமினாரில் இந்த சப்ஜெக்ட் ஷேர் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கும் அந்த சப்ஜெக்ட் கல்லோபதேசம் சொல்லி பாஸ்டர்கள் ப்ரேயர் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்படி பெருகி வருகிற ஒரு முக்கியமான கல்லோபதேசம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் கிரேஸ். அப்போ இப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பேன், எல்லாம் அதை படிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஆக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம்னா ஒரு முக்கியமான ஒரு கல்லோபதேசம். அது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக பெருகிட்ட ஒரு கல்லோபதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் கிரேஸ். அந்த ஹைப்பர் கிரேஸுக்கு பிரசித்தி பெற்ற 4 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1 year ஒரு ஃபுல் சப்ஜெக்ட் ஹைப்பர் கிரேஸுடைய ப்ரீச்சிங்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். மதுரையில் ஜஸ்டின் அப்படின்றவர், இங்கே ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா ஒடியான் அப்படின்னு ஒருத்தர், திருநெல்வேலியில் பாலசேகர்னு ஒருத்தர், இது இல்லாமல் ஜான் ஜபராஜ் கோயம்புத்தூர். இவங்க எல்லாமே இந்த ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச்சர்ஸ். ஸோ இவங்களுடைய அந்த கொள்கைகள் வந்து ரொம்ப தீவிரமாக கிறிஸ்தவ ஓட்டத்தில் பெருகிட்டு இருக்கு. இவங்களுடைய கொள்கைகள் அநேக காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதில் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவாமை அப்படின்ற ஒரு காரியம். சரி, ஞாபகம் இருக்கா? சரி, நிறைய பேர் புதுசாக இருக்கிறீங்க, சில பேருக்கு ஞாபகம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாவாமை அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து அவங்களுடைய ப்ரீச்சிங் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியில் வாழும்போது மரிக்காமலேயே வாழ முடியும் அப்படின்னு ஒரு பிரசங்கம், ஒரு டீச்சிங். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பூமியிலே சாகாமல் வாழக்கூடிய வரத்தை கிஃப்டை தேவன் கொடுத்துருக்கிறாரு, அதை நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம் அப்படின்ற ப்ரீச்சிங். இதை குறித்து 2020 ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்லாம் பிளான் பண்ணாங்க. அதில் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அப்போது நாங்கள் கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலே சாகாமல் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவரை காட்டுங்கள்னு கேட்டோம். சரியான கேள்வியா இல்லையா? கிறிஸ்தவர்கள் இயேசு விசுவாசத்தை சாகாமல் வாழ முடியும், அப்படி ஒரு வரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்றாங்க. சரி, அப்படி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுப்பா. 2000 வருஷம் அது கிறிஸ்தவம் தோன்றி ஒரே ஒரு எக்ஸாம்பிள், பூமியிலே சாகாமல் வாழ்கிற ஒரு கிறிஸ்தவரை காட்டுங்கள் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் நம்மளுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு. என்ன சேலஞ்சுன்றதை ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம், சரிங்களா? இவர் மதுரை ஜஸ்டின், ஆன்லைனில் பாருங்கள், வீடியோவோட சேர்ந்து வந்துடும். Why immortality delays? இப்போ ஏன் தாமதமாகுதுன்னு கேட்குறேன். ஆவியானவர்கிட்ட சொன்னார், இந்த கேள்விக்கு பதில் இன்னொரு கேள்வியில் இருக்கு, நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் உனக்கு கிடைச்சிருந்தாரு. என்ன ஆண்டவரே, நீ நித்திய ஜீவனை உடையவனாய் வாழ்வாய் நான் சொல்றேன், ஆனா மக்கள்கிட்ட அது வெளிப்படுறதுக்கு இன்னும் தாமதமாயிட்டே இருக்கு. இன்னும் யாரையும் நாங்க பார்க்கல. நிறைய பேர் கேட்கிறாங்க, நீங்க பேசுனது யாரு சார் எடுத்துக்காட்டு? யார் சார் சாகாம வாழ்ந்திருக்கிறா? எவன் சார் எடுத்துக்காட்டுன்றாங்க. ரைட், குட் கொஸ்டின். நீங்க பரிசுத்தத்தை பத்தி பேசிட்டே இருக்கீங்களே, பூரணமா பரிசுத்தமானவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டுங்க சாமி பார்ப்போம். நீ காட்டு. பேசுற நீயும் சொல்ற நான் பரிசுத்தமற்றவன் தான்,
பரிசுத்தம் ஆகிக்கிட்டே இருக்கேன்ற. ஏண்டா அதை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, எடுத்துக்காட்டு எவனுமே இல்லை. ஆனா நாங்க சாகாமைய பேசினா ஆளை காட்டுன்ற. நீ பரிசுத்தவான காட்டு, பரிசுத்தம் பேசல பரிசுத்தவான காட்டு. சரி, நான் சாகாம இருந்ததுக்கு ஆளை பைபிள்ல காட்டுறேன். எனக்கு 2 பேர் இருக்கான், ஒருத்தன் ஏனோக்கு, ஒருத்தன் எலியா. நீ பரிசுத்தமா இருந்தவன பைபிள்லயாச்சும் தேடி காட்டு. செம கூட்டம், விசில்லாம் பறக்குது. பெரிய லாஜிக்காக சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டார் போல இருக்கு, சேலஞ்ச் பண்ணிட்டார் போல இருக்கு. எத்தனை பேருக்கு ஆக்சுவலாக புரியுது என்ன சொல்கிறாருன்னு? நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? ஏசு கிறிஸ்து ஏற்றுவா சாகாமல் வாழ முடியும்னு சொன்னார். இப்போ சாகாமல் வாழ்கிற ஒருத்தரை காட்டுன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன திருப்பி வைக்கிறான், பதில் சொல்லலை. இன்னொரு கேள்வி நம்மளை பார்த்து, என்ன கேள்வி? நீங்கள் தான் பரிசுத்தம் பேசுகிறீங்க, பரிசுத்தம் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்கிறீங்க, பூர்ணமாக பரிசுத்தம் ஒரு ஆளை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடுத்த கேள்வி? அவர் ரெஃபரன்ஸ் காட்டுறாராம். நான் சாகாம 2 பேர் பைபிளே காட்டுறேன். யாரு? ஏனோக்கு, எலியா. நீ பரிசுத்தம் வாழ்ந்த ஒருத்தனை பைபிளையாவது காட்டு அப்படின்றார். நம்ம அப்போஸ்தலரை காட்டினா அவன் ஒரு கவுண்டர் கொஸ்டின் வைப்பாப்ல, பவுலே பாவிகளில் பிரதான பாவின்னு சொல்லியிருக்காரு, அப்போ அவர் எப்படி பரிசுத்தவான் சொல்ல முடியும்? ஆக பூமியில் யாருமே பூர்ண பரிசுத்தவான் கிடையாது, நீங்கள் இதுக்கு மட்டும் ஒத்துக்கிற, பட் சாவாமை பேசினா மட்டும் நீ எதிர்க்கிற அப்படின்னு ஒரு கவுண்டர் கொஸ்டின் வைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஒரு விளக்கங்களை தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு உண்மையாகவே இது கொஞ்சம் புரியுது கிளியரா? ஏன்னா ஒரு கள்ளோபதேசத்துக்கு கவுண்டர் யாரை வைக்கிறாங்கன்னா, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பிரசங்கிக்கிற போதகமார்களை கார்னர் பண்ணி ஒரு கொஸ்டின் வைக்கிறார். இப்போ பரிசுத்தமாக வாழணுமா வாழ வேண்டாமாங்க? அப்போ இவர் சொல்கிற கொஸ்டின் படி பார்த்தா அது ஒரு பெருசாக பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு மாதிரி தோரணில் கொண்டு வருவாங்க. ஆக பிசாசு இப்படி நூதன உபதேசங்கள்லாம் வருது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு விளக்கங்களை இன்றைக்கு நான் பார்க்கலாம். ஆண்டவர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிக்க ஒரு நிமிடம் ஜெபித்து கடந்து போகலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரமப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான் நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இந்த வேலையிலும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் கூடி உடைய வேத வசனங்களின் சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீரே. நன்றி ஆண்டவரே. தேவரே, உடைய வசனத்தை திட்டமும் தெளிவாய் நாங்கள் அறிந்து கொண்டு அப்பா அதன்படி நாங்கள் பரிசுத்தமும் சாட்சியுமாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே, கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுகிறார் என்று பக்தன் பாடியிருக்கிறான். அதுபோல் ஆண்டவரே, கல்லர்கள் பரவி கர்த்தருடைய வார்த்தையை புரட்டி அநேகரை வஞ்சகத்துக்கு நேரம் நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வஞ்சகத்துக்குள் நாங்கள் சிக்காதபடிக்கு தேவரீர் நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை குறித்து விழிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதையாக காணப்படவும், அநேகரை இப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட நிலையிலிருந்து மீட்கவும் கர்த்தர் எங்களுக்கு போதிய கிருபைகளையும் ஞானத்தையும் தந்து நடத்துங்க பாண்டவர். அப்போ நம்முடைய வல்லமுள்ள கரத்தில் தாழ்த்தி உரிமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்துவலுங்க, தொடர்ந்து ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Why immortality delays? இப்ப ஏன் தாமதமாகுதுன்னு கேட்கிறேன். ஆவியானவர் சொன்னாரு, இந்த கேள்விக்கு பதில் இன்னொரு கேள்வியில இருக்கு. நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் உனக்கு கிடைச்சிருந்தாரு. என்ன ஆண்டவரே? நீ நித்திய ஜீவனை உடையவனாய் வாழ்வாய் நான் சொல்றேன், ஆனா மக்கள்கிட்ட அது வெளிப்படுறதுக்கு இன்னும் தாமதமாயிட்டே இருக்கு. இன்னும் யாரையும் நாங்க பார்க்கல. நிறைய பேர் கேட்கிறாங்க, நீங்க பேசுனது யாரு சார் எடுத்துக்காட்டு? யார் சார் சாகாம வாழ்ந்திருக்கிறா? எவன் சார் எடுத்துக்காட்டுன்றாங்க. ரைட், குட் கொஸ்டின். நீங்க பரிசுத்தத்தை பத்தி பேசிட்டே இருக்கீங்களே, பூரணமா பரிசுத்தமானவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்டுங்க சாமி பாப்போம். நீ காட்டு. பேசுற நீயும் சொல்ற நான் பரிசுத்தமற்றவன் தான், பரிசுத்தம் ஆகிக்கிட்டே இருக்கேன்ற. ஏண்டா அதை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, எடுத்துக்காட்டு எவனுமே இல்லை. ஆனா நாங்க சாகாமைய பேசினா ஆளை காட்டுன்ற. நீ பரிசுத்தவான காட்டு, பரிசுத்தம் பேசல பரிசுத்தவான காட்டு. சரி, நான் சாகாம இருந்ததுக்கு ஆளை பைபிள்ல காட்டுறேன். எனக்கு 2 பேர் இருக்கான், ஒருத்தன் ஏனோக்கு, ஒருத்தன் எலியா. நீ பரிசுத்தமா இருந்தவன பைபிள்லயாச்சும் தேடி காட்டு. அந்த முகத்தை ஒரு வாட்டி பார்த்தணுன்றதுக்காக போட்டேன். சரிங்களா? யாரும் தெரியாமல் எந்த ஜஸ்டின் பண்ணி யோசிக்கக்கூடாதுல்ல. இந்த பார்த்தீங்களா, இவர் தான் அது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச்சிங் நிறைய காரியங்கள் பிரசங்கிக்கிறது. சரி, இப்போ சப்ஜெக்ட் பிபிடிக்கு வந்துடும். இவங்க முக்கியமாக கோட் பண்ணுற சில வசனங்களை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ளே போகலாம். வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். இயேசு அவளை நோக்கி,
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை தான் இந்த ஹைப்பர் கிரேஸ் பிக்சர்ஸ்க்கு முக்கியமான வாசகம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். என்னது? என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா அப்படின்னு மாத்தால பார்த்து கேட்பாரு. இந்த கேள்வி அவர் நம்மளை பார்த்து கேட்பார். இந்த ஜஸ்டின்றவர் நம்மளை பார்த்து கேட்பார். ஏசு கிறிஸ்து என்னப்பா டேரக்டா சொல்லியிருக்காரு? உயிரோடு இருந்த விசுவாசிக்கிறவன் எவனும் என்ன பண்ணுவான்? என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ராமிஸ் தானே நாங்கள் சொல்றோம். இதை சொல்றதுனால எங்களுக்கு கள்ளோபதேசம் சொல்றீங்களே அப்படின்ற காரியங்கள் சொல்லுவாங்க. இன்னும் இந்த வசதியும் அவங்க கோட் பண்ணுவாங்க. 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுடைய பிரசன்னமானதுனால ஒரு கிருபை வெளிப்படுகிறது. அது என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இதுல வருது பாத்தீங்கன்னா அழியாமை, சாகாமை அப்படின்ற பெட்டானியம் தான் அது வர மாதிரி இருக்கு. அதை வச்சுக்கிட்டு சாகாமல் வாழ முடியும் அப்படின்ற காரியத்தை ஃபோக்கஸ் பண்றாரு. இப்படி பல வசனங்களை மிஸ் இன்டர்பிரட் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மரிக்காமல் உயிரோடு இருக்க முடியுன்ற ப்ரீச்சிங் தான் எங்களுது. ஆக்சுவலாக இதை குறித்து ஒரு கான்ஃபரன்ஸே பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ மட்டும் போடலாம்ப்பா. லைஃப் கான்ஃபரன்ஸ் இருக்கிறது. தேர்ட் வீடியோ. தோடாவதா? தேர்ட் ஒன். வந்துட்டே இருக்கா? ஓப்பன் ஆக மாட்டேன். சரி விட்டுருப்பா. ஏன்னா அவங்க ப்ரீச்சிங்ஸ் அவர் ஒருத்தர் இல்லை, எல்லாரும் இதை பற்றி ப்ரீச் பண்ணுறாங்கன்ற மாதிரியான வீடியோஸ். அது ஒரு கான்ஃபரன்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க 2020 கொரோனாக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம். இப்படி சாகாமை குறித்து முதல் இந்தியாவில் நாங்கள் தான் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் அப்படின்ற காரியங்களை குறித்து பேசின ஒரு சப்ஜெக்ட். இது ஓப்பன் ஆகலை, விட்டுரு. சரி, ஓகே. இப்போ எங்களுடைய காரியங்கள் தான். பிபிடிக்கு வந்துருப்பா. இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, சாகாமை வாழ்கிற ஒருவரை காட்டு அப்படின்ற மாதிரி தான் கேள்வி வச்சோம். ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் மிக அழகாக இருக்கும். எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும். நல்லா கவனிங்க, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிற சத்தியம் இது. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிப்ளிக்கல் டாக்டரின் இதுதான். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு. இதான் பிப்ளிக்கல் டாக்டரின். இப்போ இந்த மரணம் எப்பொழுது ஆரம்பித்தது மனு குலத்திற்கு? எல்லாருக்கும் நல்லா தெரியும். எப்போ ஆரம்பிச்சது இந்த மரணம்ன்ற ஒரு கான்செப்ட்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தது நிமித்தமாக மரணமானது மனு குலத்தை ஆளுகை செய்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இந்த பூமியிலே மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தில் இனி மரணம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அது எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா பிபிடி கிளிக் பண்ணுப்பா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 மற்றும் 4 வசனங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். நல்லா கவனிங்க, இது எப்போ நடக்குது? இந்த சப்ஜெக்ட் எதை குறித்து பேசுது? புதிய வானம் புதிய பூமி. இந்த பூமி இந்த வானம் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷ ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி முடிவு பெறும், இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசாட்சி செய்வார், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அதன் பிறகு புதிய வானம் புதிய பூமி. இந்த ஆர்டரில் வெளிப்படுத்தின விசேஷம் வரும். இப்போ அதில் 21ஆம் அதிகாரம் புதிய வானம் புதிய பூமி. இப்போ இருக்கிற பூமி வந்து அகன்று போயிடும் இருக்கும், ஒளிந்து போயிடும். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். இப்போ 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை. இனி மரணம் இல்லை. ஹல்லேலூயா. எப்போ? இந்த பூமியில மரணம் இல்லாத வாழ்க்கை குறித்து பைபிள் எங்கேயும் ப்ராமிஸ் பண்ணல. புதிய வானம் புதிய பூமியில மட்டும்தான் இந்த மரணம் இல்லாத ஒரு காரியத்தை குறித்து ப்ராமிஸ் பண்ணுது. பட் அதுக்கு இடையில்
தேவன் தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருக்கிறார். சாகாமல் உயிர் வாழக்கூடிய ஒரு காரியம். அது எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையில். ஹல்லேலூயா. எப்போ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனம். 50லேருந்தே வாசிக்கலாம். அக்கா அப்படியே வாசிருங்க, ஸ்கிரீன்ல இருக்கு. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மாம்சமும் இரத்தமும் எது? இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இங்க ரொம்ப தெளிவா பவுல் சொல்லுகிறார். என்னன்னா, இந்த சரீரம் அழிவுள்ள சரீரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படிப்பட்டது? அழிவுள்ளது. இது அழியாமை சுதந்திரிக்க மாட்டாது. ஆனா ஜஸ்டின் பிரீச் பண்றது என்னது? இந்த சரீரத்தில் அழியாம வாழ முடியுன்றது. இதான் பிரச்சனை. டிஃபரன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா இதே சரீரத்தில் அழியாம வாழ முடியுன்றாங்க, சாகாம வாழ முடியும்னு. ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை. அழிவுள்ளதாகி இது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. ஆனா சுதந்திரிக்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அது எப்படின்றது 51ஆம் வசனத்துல வருது. வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அழகா ஒரு காரியம் சொல்றாரு. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. என்ன? தூங்குறது இல்லைன்னு அர்த்தமா? நம்ம எல்லாரும் சாக மாட்டோம் அப்படின்னு ஒரு காரியம் வருது. என்னப்பா ரகசியம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி சாக மாட்டோம் அதை குறித்து விளக்கம் பாருங்க. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது. நல்லா கவனிங்க. எப்போது? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது. ஒரு நிமிஷத்திலே, ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுதிலே, ஒரு இமை பொழுது, கண் இமைக்கிற அந்த இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஹல்லேலூயா. 52 வாசிங்க. எக்காலம் தொனிக்கும், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட் அப்ப யார் எந்திரிக்கிறா? மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிங்க. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிக்க மாட்டாது. ஆனால் மாம்சத்தில் அழிந்து போனவர்கள் இனி அவர்கள் மீண்டும் மறுரூபமான சரீரத்தோடு கூட எழுந்திருப்பார்கள். அவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இது புரியுதுங்களா? ரொம்ப தெளிவா இருக்கு. அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிக்க மாட்டாது. ஆனால் ஏற்கனவே மரித்து போனவர்கள் சரீரத்தில் அழிந்து போனவர்கள். இந்த அழிந்து போனவர்கள் முதலாவது இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த எக்காலம் தொனிக்கையிலே அவர்கள் அழிவில்லாதவர்களாய் மறுரூபமான ஒரு சரீரத்தை பெற்றவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் இப்ப இதுல இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவருடைய கேஸை சொல்லிட்டு கூட என்ன சொல்றாருன்னா, மரிக்காமல் உயிரோடு இருக்கிற விசுவாசிகளாக நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதே சரீரத்தில் பரலோகத்துக்கு போவோம் இல்லை. ஹல்லேலூயா. இதே சரீரத்தில் பரலோகத்துக்கு போவோம் இல்லை. மாறாக இந்த சரீரம் அழியாமை உள்ளதாய் மறுரூபமாக்கப்பட வேண்டும். சரிங்களா? இன்னொரு காரியத்தை நீங்க கவனிக்கலாம். கிளிக் பண்ணுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க 15லேருந்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. மிக தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் யாருக்கு முந்திக் கொள்வதில்லை. அப்ப ஃபர்ஸ்ட் யார் தான் எழுந்திருப்பா? மரித்தவர்கள் எழுந்த பிறகுதான் நம்முடைய சரீரம் சாகாமை உள்ள மறுரூபமாக்கப்படும், அழிவில்லாதவரை நம்ம வாழ முடியும். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆர்டரை மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம இப்பவே வந்து சாகாம வாழ முடியும். ஐயோ, மரித்தவர் எழுந்திருப்பாங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க வசனம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு? அழியாமை எப்போ வாக்கு பண்ணப்பட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வரும்பொழுது எக்காலம் துணிக்கணும், இயேசு கிறிஸ்து வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் மரித்தோர் தான் எழுந்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஆர்டர்ல முன்னாடி 1 கொரிந்தியர் 15 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மரித்தோர், பிறகு உயிரோடு இருக்கும் நாம் மறுரூபமாக்கப்படும். இங்கே அந்த ஆர்டர் கிளியரா இருக்கும். வாசிங்க 16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட் யார் எந்திரிப்பா? ரொம்ப தெளிவா இருக்கு. முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோன்றதான் 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு. மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம்.
இதே சரீரத்தில் நேராக போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. இந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இதில் உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்டின் கேட்குற கேள்வி எந்த அளவு முட்டாள்தனமான கேள்வி அப்படின்றது. சரியா? இப்போ நிறைய சப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்குது. வேதம் பிரசங்கிக்கிற சாகாமைக்கும் ஜஸ்டின் பிரசங்கிக்கிற சாகாமைக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதம் பிரசங்கிக்கிற இந்த சாகாமைன்ற கான்செப்ட் எப்படிப்பட்டதுன்னா, இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். அவர் வரும் பொழுது அந்த எக்காலம் தொனிக்கையிலே ஃபர்ஸ்ட் மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். பிறகு உயிரோடு இருக்கும் நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இதான் ஆர்டர். இந்த சரீரத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படல. இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படணும். மறுரூபமாக்கப்பட்ட பிறகுதான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது வேதத்தின் உபதேசம் சாவாமை குறித்து. ஆனால் ஜஸ்டின் போன்ற ஹைப்பர் கிரேஸ் ஸ்பீச்சஸ் சொல்கிற உபதேசம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும் இந்த சரீரத்தில் சாகாமல் வாழ முடியும், இந்த பூமியிலேயே வாழ முடியும். அதான் பிரச்சனை. டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? இவங்க சொல்ற ப்ரீச்சிங் சாகாமைன்ற கான்செப்ட் பைபிள் இருக்கிறது தான். ஆனால் அந்த வார்த்தையை அவர் எப்படி ட்விஸ்ட் பண்ணி தவறான உபதேசத்துக்கு நேராக கொண்டு போறாங்கன்னு பார்த்துவோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவர் யாரு? தேவன் மட்டும்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன் மட்டும்தான் ஒருவராய் சாவாமை உள்ளவர்னு சொல்ல முடியும். இப்போ சாவாமைன்ற ஒரு தன்மை தேவனுக்குரிய தன்மை. அந்த தன்மைக்குரியவர்கள் மனுஷர்கள் கிடையாது. தேவன் என்ன பண்றாருன்னா, தம்மை விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தேவனுடைய தன்மையை அவர் கிஃப்டா கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது மனுஷ தன்மை கிடையாது. சாவாமைன்றது தேவனுடைய தன்மை. ஏன்னா அவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் பிறப்பு இருக்கு, ஒரு இடத்துல இருந்து உருவாகி இருக்கும். ஆனால் தேவனுக்கு ஒரு உருவாக்கம் அப்படின்னு ஒரு இடம் கிடையாது. ஆக அவர் இட்டர்னல். அந்த சாவாமை கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட தேவன் தன்னை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு தன்னுடைய அந்த தன்மையாகிய சாவாமையை இம்பார்ட் பண்றாரு, கிஃப்டா கொடுக்குறாரு. இதுதான் பிப்ளிக்கல் கான்செப்ட். சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம ஜஸ்டின் கிட்டே கேட்கும் பொழுது என்ன திருப்பி கேட்டோன்னா, சாகாம வாழ்ந்த ஒரு ஆள் முதல்ல காட்டுன்னு கேட்டோம். சரிங்களா? வேத வசனம் இப்படி தான் இருக்கு. இந்த ஆர்டர் ரொம்ப தெளிவாக இருக்கு. நீ சாவாம பேசுறியா, சரி ஒரு எடுத்துக்காட்டு காட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அவர் திருப்பி நம்ம கிட்ட ஒரு காரியம் வச்சார். என்னது? பரிசுத்தம் பேசுறீங்களே, நான் இன்னும் பரிசுத்தம் ஆகலைன்னு சொல்றீங்க, பரிசுத்தம் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, பரிசுத்தமான ஒருத்தனை காட்டு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கூட ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. யாரை காட்டுறாரு? யாரை காட்டுறாரு? ஏனோக்கையும் எலியாவையும் காட்டுகிறார். ரொம்ப தந்திரமா. எனக்கு என்ன இந்த தந்திரன்ற வார்த்தை வரும்போது அழகாக யார் வருவாங்கன்னா, ஏவாள் கூட டிஸ்கஸ் பண்ண சாத்தான் சர்ப்பம் தான் வந்து மைண்டுக்கு வருது. ரொம்ப தந்திரமாக ஒரு கேள்வியை போட்டு ஏவாளை காலி பண்ண மாதிரி இந்த ஆளு அதே மாதிரி தந்திரமாக ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு வந்து காலி பண்ணுறாரு. அவரோட டாக்டர் கரெக்டு, யாரும் கேள்வி கேட்டுறாதீங்க மாதிரி. இப்போ இதில் ரொம்ப பெரிய ஒரு வீக் பாயிண்ட்டாக அவர் தெரியாமல் விட்டுட்டார். இப்போ இவர் சொல்கிற ப்ராஃபஸி எல்லாமே எதை பேஸ் பண்ணி கொண்டு வராரு? இந்த ப்ராமிஸ் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வரம் என்று சொல்லிட்டு யாரை எக்ஸாம்பிளாக காட்டுறாரு? நீ என்ன பிரசங்கிக்கிற, நீ என்ன சொல்ற? வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்ட்டு. இவன் சப்ஜெக்ட் அப்போ யாரை ஃபோக்கஸ் பண்ணி வரணும்? புதிய ஏற்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கேட்டா ஆள் எங்க எக்ஸாம்பிளை காட்டுறாரு? அதுலயே ஆள் காலி. இன்னும் சொல்லும் பொழுது ஏனோக்கும் எலியாவும் இந்த பூமியில உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அடுத்த கேள்வி. இப்போ இந்த பூமியில மரிக்காம இருக்கிறாங்களா? இதே சரீரத்தில் ஏனோக்கு எலியாவும் இருக்காங்களா? அப்படிதான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கு. அது மாட்டுவார். அது ஒரு வீடியோ இருக்கு பின்னாடி. அந்த வீடியோ எடுத்துருப்ப எப்படியாது 7th வீடியோவா அது போட்டே ஆகணும். ரெடி பண்ணி வச்சுக்கோ. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. அவர் எப்படிலாம் மாட்டிருப்பார். ரொம்ப தந்திரமா பேசுற மாதிரி இருக்கு. ஆனால் பிப்ளிக்கலா பார்க்கும் பொழுது இவர் சொல்ற ப்ரீச்சிங் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம்னு கிளைம் பண்ணிட்டு அதை கொண்டு போய் யாருக்கு ஃபிக்ஸ் பண்றாருன்னா பழைய ஏற்பாட்டு எக்ஸாம்பிளை காட்டுறாரு. அந்த பழைய ஏற்பாட்டு எக்ஸாம்பிளாவது பூமியில வாழ்றாங்களான்னு கேட்டா காணோம். இவன் சொல்றது இதே சரீரத்தில் வாழ்வாங்கன்றாரு. அவங்க அப்படியே எடுத்துக்கொள்ள போறாங்கன்னா இவங்க இந்த சரீரத்தில் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க வேதத்தின் படி. ஹல்லேலூயா. இதே சட்டை அவங்க போயிருக்க மாட்டாங்க. அவங்களும் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் தான் போயிருப்பாங்க. சொல்லலாம் எலியா அக்னி ரதத்தில் போனாருன்னு. இதே சரீரத்தில் அக்னி ரதத்தை ஏற்றினா பொசுங்கிருப்பார். கரெக்ட் தானே? எலியாவின் தேவன் எதுக்கு இந்த எலியா ஏனோக்கு வச்சிருக்காருன்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நமக்கு திருஷ்டாந்தமாக இப்படி ஒரு ப்ராமிஸ் நான் ஏற்கனவே நிறைவேற்றிருக்கேன், உனக்கு நிறைவேற்றுவேன்னு காமிக்கிறதுக்காக. ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு இந்த சாகாமை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது பிப்ளிக்கலா. அதுவும் இந்த சரீரத்தில் அவன் வாழ முடியாது, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் தான் அவர்களால் சாகாமல் வாழ முடியும். சரி, இப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஜஸ்டின் மாற்ற ஒரு வீடியோ பார்க்கலாம். இவர் சொன்னார்ல சாவாமை, ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். இந்த வீடியோ கொஞ்சம் கவனிங்க, செகண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கப்பா. காய்ச்சலுக்கு கூட சொல்லாதீங்க, எனக்கு காய்ச்சல் வராது, எனக்கு காய்ச்சல் வராது. 23 வருடங்கள் என் வாழ்க்கையில, 23 வருடங்கள் 1990 ரட்சிக்கப்பட்டேன். மாத்திரை நான் என்ன தெரியாது, எனக்கு தெரிஞ்செல்லாம் ஸ்மித் விக்கில்ஸ் 23 வருஷம் ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதுல மாத்திரைன்னா என்னன்னே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒருத்தர் புக்கு, ஸ்மித் விக்கில்ஸ் வர்த்தன் ஒருத்தருடைய புக்கு. அவர் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசினால தான் அவருடைய புக்கை தான் படிச்சுட்டு இருப்பார். அதை படிச்சு சுகமா இருக்காராம். பைபிள் ஒழுங்கா படிக்கிறானா, அவர் எழுதின புக்கு இதே எழுதின புக்கு. சரி, திருப்பி இன்னொரு அதே வீடியோவில் இன்னொரு டைமிங் இருக்குப்பா, அதை கொண்டு வந்துடு, அதான் முக்கியம். இப்போ என்ன சொன்னார் இவரு? காய்ச்சல் சொல்லவே கூடாது யாரும். மாத்திரை என்னன்னே தெரியாது, 23 வருஷம் சொன்னாரா? இப்போ அதே வாயி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பேசுது. இப்போ லேட்டஸ்டா என்ன பேசுதுன்னு கவனிங்க. எங்க அப்பா ஐசியூல இருந்த போது கூட நான் என்ன செய்தேன், உங்களுக்கு முன்பா பிரசங்கம் செய்திருக்கிறேன். எனக்கு அப்ப யார் ஐசியூல இருந்தா? காய்ச்சல் விசுவாசிகள் மட்டும் ஈஸியா பேசுறீங்களே. வீடியோ கண்டினியூ ஆகுது. அப்பாக்கே ஐசியூல கொண்டு அட்மிட் பண்ணிருக்கீங்க. அது அந்த ஜனங்க அந்த அளவுக்கு கூரோட இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, இப்போ தொடர்ந்து கவனிங்களேன். மாத்திரையே போட்டதில்லைன்னார்ல, ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதில்லைன்றார்ல, பார்த்ததில்லை, தெரியாது, என்னன்னே தெரியாதான். சரி, இப்போ கவனிங்க. அப்பெண்டிசைட்டிஸ் இருந்தப்ப கூட உங்கள் முன்பான பிரசங்கம் செய்திருக்கிறேன். தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய ஐசியூல இருந்த போது கூட நான் என்ன செய்தேன், உங்களுக்கு முன்பா பிரசங்கம் செய்திருக்கிறேன். எனக்கு அப்பெண்டிசைட்டிஸ் இருந்தப்ப கூட உங்கள் முன்பான பிரசங்கம் செய்திருக்கிறேன். அவருக்கு என்ன இருந்ததா? இப்போ அங்கிருந்து சென்னைக்கு வந்து ஆப்ரேஷன் மட்டும் திருப்பி அங்கே போயிட்டு தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாரு. முன்னாடி அப்படி பேசணுமே, சளி வந்த கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கடவுளை பத்தி பேச, நாம் கடவுள்னு பேச ஒரு வீடியோவும் இருக்கு. ஏங்க என்னங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? சாவாமை நீங்க, வியாதியே வராது, மாத்திரையே தெரியாது. அப்பா ஐசியூல இருந்தாராம், பிரசங்கம் பண்ணாராம். ஐ விட்னஸ் எவிடன்ஸ் இங்க இருக்கு. இப்ப மாய்மலம் தானே அது, ஸ்டேஜ் நடிக்கிறது தானே. ஜனங்களுக்கு என்ன இதை இப்படி பேசுறதுதான் குஷியா இருக்கு. கொஞ்சம் நிதானமா வசனம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு, இந்த சத்தியத்துக்குள்ளேயே போகாம லாஜிக்கா பேசுறோம், அப்படி பேசுறோம், ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இஷ்டத்துக்கு மீனிங் பேசினா கடைசியில் அப்பண்டிக்ஸ் தான், கட் பண்ணி எடுக்கணும். சரி, பிபிடிக்கு வந்திருப்பா. இருந்தாலும் இதில் முக்கியமான ஒரு காரியம் இப்போ புரிஞ்சிச்சிங்களா? ஒரு நிலைமை, மேடையில் ஒரு பேச்சு, வாழ்க்கை ஒரு மாதிரி. இங்கே மட்டும் சாவாமை அழியாமை ஜுரம் காய்ச்சல் எதுவும் கிடையாது, மாத்திரம் என்ன தெரியாது. அப்புறம் அப்பா ஐசியூல இருப்பாரு, இப்படிலாம் பேசினா இவருக்கு அப்பண்டிக்ஸ் வந்து அண்ணன் குளோபல் வேறு ஒய்ஃபோட பார்த்துருக்காரு, செட் ஆக மாட்டேது, அவருக்கே செட் ஆக மாட்டேது. சரி, சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். இப்போ முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பரிசுத்தம் பேசுறீங்களே, பரிசுத்தத்தை குறித்து ஒரு எடுத்துக்காட்டு காட்டுன்னு கேட்கும் பொழுது உண்மையாகவே அது அவர் நம்மளை கார்னர் பண்ண ஒரு காரியம் கேட்டாலும் அது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கா இல்லையா? சாகாம பரிசு நம்ம கேள்வி கேட்கும்போது ஒரு கவுண்டர் கொஸ்டின் வைக்கிறான். இப்போ அவருக்கு வந்து தகுந்த ஒரு பதிலடி வேதத்தின்படி அவர் சொல்றது ஃபுல்லாக தப்புன்னு பார்த்தாலும், இப்போ பரிசுத்தத்தை குறித்து அவர் கேட்குற கேள்விக்கு ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு தெரிய வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆக அந்த காரியங்களை தெளிவாக பார்க்கலாம். இவர் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வீடியோ போடுப்பா, 6வது வீடியோ. இந்த வீடியோவும் பாருங்க. இந்த பரிசுத்தத்தை குறித்து இவரே ஒரு வாட்டி பேசியிருப்பாரு, என்ன அப்படின்றத கவனிங்க. ஃபுல் வீடியோ 6வது. அதான் சின்னதான், ஒரு நிமிஷம் தான். ஏன்னா பரிசுத்தம் குறித்து இவர் சொல்லுகிறதை கொஞ்சம் தெளிவாக கவனிங்க, அப்புறம் நம்ம காரியத்துக்குள்ள போகலாம். ஃபுல்லாகவே போடலாம். வேண்டும் என்பது பிசாசின் வார்த்தை. நீங்கள் பரிசுத்தமாய்
நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பது பிசாசின் வார்த்தை. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் நீதிமான் ஆக வேண்டும் என்பது பிசாசின் வார்த்தை. நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்பது பிசாசின் வார்த்தை. ஆனால் நீங்கள் எதையும் செய்வதற்கு முன்பாகவே உங்களுக்காய் செய்து முடித்தார் என்பது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டும் என்பது பிசாசின் வார்த்தை. நீ உன்னை நிரூபிக்க வேண்டியதல்ல, நீ நிரூபிப்பதற்கு முன்பாகவே நீ யார் என்பது அவருக்கு தெரியும் என்பது தேவனுடைய வார்த்தை. திருப்பி நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. தேவனுடைய வார்த்தை பிசாசின் வார்த்தைன்னு பிரிக்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் சொல்ற காரியத்தை கொஞ்சம் கூர்மையா கவனிங்க. நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பது பிசாசின் வார்த்தை. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்பது பரிசுத்தமாக வேண்டும் என்பது யாருடைய வார்த்தை? பிசாசு ஏதாவது சொல்லுமா நீங்க பரிசுத்தமாக பரிசுத்தமாகன்னு? இவருக்கு மட்டும் வந்து சொல்லிட்டு போவோம். அப்போ நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு தந்திரமா ஜனங்களை பரிசுத்த பாதையிலிருந்து வழி கெடுக்கிறார்ன்றது நல்லா கவனிங்க. பரிசுத்த பற்றி காரணம் பண்ணி கேள்வி கேட்ட இதே ஆள் என்ன பரிசுத்த பற்றி பேசுகிறான்னு கவனிங்க. நீங்கள் பரிசுத்தமாக தான் இருக்கீங்க, இயேசுக்கு சேர்த்துட்டனால நீங்கள் பரிசுத்தமாக தான் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும்னு முயற்சி செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக கவனிங்க ஒரு வாட்டி. ஏன்னா இதெல்லாம் அவர் போட்ட ரீல்ஸ் தான், நாங்கள் போடல, இதுக்குன்னு கட் பண்ணி எடிட் பண்ணி அவரே போட்டது இதெல்லாம். நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பது பிசாசின் வார்த்தை. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் நீதிமான் ஆக வேண்டும் என்பது பிசாசின் வார்த்தை. நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்பது பிசாசின் வார்த்தை. ஆனால் நீங்கள் எதையும் செய்வதற்கு முன்பாகவே உங்களுக்காய் செய்து முடித்தார் என்பது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டும் என்பது பிசாசின் வார்த்தை. நீ உன்னை நிரூபிக்க வேண்டியதல்ல, நீ நிரூபிப்பதற்கு முன்பாகவே நீ யார் என்பது அவருக்கு தெரியும் என்பது தேவனுடைய வார்த்தை. இப்போ இதுலேயும் இப்படி பேசியிருக்காரு. அப்போ முதல்ல நமக்கு ஒரு நாலேஜ் வேணும். நமக்கு தெளிவாக பரிசுத்தனா என்ன, பரிசுத்தமாக வாழ சொல்லி யார் சொன்னார் தெரிஞ்சாதான் இப்படிப்பட்ட கள்ள உபதேசத்துக்கு நம்ம எஸ்கேப் ஆக முடியும். இதில் சிக்கி இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. உண்மையாகவே அந்த ஜனங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. எப்படி போய் சிக்கியிருக்காங்க பாருங்க, விசில் அடிச்சுட்டு அங்கே கை தட்டிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, இந்த பரிசுத்தம் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது. பரிசுத்தத்தை பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வாஞ்சியா நாங்கள் பரிசுத்தம் பேசணுன்ட்டு இவங்க ஸ்பெஷல் வாஞ்சல் ஏதோ பேசிட்டு இருக்காங்களா? முதல்ல அப்போ யார் கட்டளையிட்டா பரிசுத்தமாக வாழணும்னு யார் கட்டளை எடுக்கிறா அதை முதல்ல பார்க்கணும். வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். லேவியராகமம் 19:1-2. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனாகிய மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால். இப்போ ஆண்டவர் இந்த ஃப்ளோ கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை மோசேயை நோக்கி யார்கிட்ட போய் சொல்லுன்றாரு? இஸ்ரவேலின் புத்திரரின் சபை அனைத்தோடும். சபைக்கு போய் சொல்லு ஷார்ட்டா. இந்த ஆர்டர் பார்த்தோம். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கவனிங்க. உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த கமாண்ட்மெண்ட் கொடுத்தது இங்க இருக்கிற பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸா இல்ல தேவனா? முதல்ல இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏதோ பரிசுத்தம் பேசுறது வந்து இவங்க மனோ இச்சையில எந்த பாஸ்டர்ஸும் பேசல, தேவன் கட்டளையிட்டதை பேசுறோம். ஹல்லேலூயா. இதை இன்னொரு ரெஃபரன்ஸும் அதே லேவியராகமம் 11:44 இருக்கு. நீங்க அதை வாசிக்கணும். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு போயிடுவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வரை உள்ள வசனங்கள். இது ஏன்னா பழைய ஏற்பாடுன்னு தள்ளினாலும் தள்ளுவாங்க, அதனால புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காரியத்தை கவனிக்கலாம். 1 பேதுரு 1:14-16. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். முன்னாடி கூட எப்படி இருக்கு? நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள்னு முடிஞ்சிருச்சு பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல எப்படி வருது? ஆண்டவர் இன்னும் டீப்பா சொல்றாரு, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். புரியுதுங்களா? சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ இதே பேதுரு அந்த வசனத்தை கோட் பண்றாருங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. லேவியராகமத்துல பார்த்த அந்த வசனத்தை இங்க பேதுரு கோட் பண்றாரு. தேவன் இப்படி சொல்லியிருக்காருப்பா. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கும் தான். நம்ம இன்னும் அதிகமா பண்ணணும். ஏன்னா நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும். தொடர்ந்து நீங்க கவனிக்கும் பொழுது ஏன் தேவன் நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கட்டளையிட வேண்டும்?
இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன் தேவன் நாம பரிசுத்தமா இருக்கணும்னு கட்டளையிடணும்? சரிங்களா? ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம், நாம் ஆராதிக்கிற தேவனாகி அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர் 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 என்று தூதர்களால் ஓயாமல் பாடி துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. தூதர்களை ஒவ்வொரு நாளும் அவரை பாடி துதிக்கிறது என்ன வார்த்தை சொல்லினா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தேவனுக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்குல்ல. எல்ஷடாய் சர்வ வல்லவர்னு இருக்கு, எல்ரோய் என்னை காண்பவர்னு இருக்கு. அவர் சர்வ வல்லவர் தானே, சர்வ வியாபி தானே, சர்வத்தையும் அறிந்தவர் தானே. அப்படிதான் ஒரு வார்த்தையை சொல்லி ஆண்டவர் ஆராதிச்சிருக்கலாமே. ஏன் தூதர்கள் பரலோகத்திலும் ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறாங்க? மற்ற எல்லாவற்றை காட்டிலும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேர்டு ஆண்டவரை சொல்லி தூதர்கள் ஆராதிக்கிற வார்த்தைனா பரிசுத்தர். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தன்ற ஒரு கான்செப்டுக்கு இன்கம்பேரபிள் ஒரே ஒரு நபர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ அந்த தேவன் பாவிகளாய் கிடந்த, புறஜாதிகளாய் இருந்த, பாவ சேற்றில் சிக்கி நரகத்துக்கு நேராய் படந்து போயிட்டு இருந்த நம்மை நேசித்து நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையை கொடுத்து அவர் தம்முடைய ஜீவனையை தந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். எதற்காகனா அவருக்கு புத்திரராக மாற. ஹல்லேலூயா. அவருடைய கேரக்டர் பரிசுத்தர். அப்படிப்பட்ட தேவன் பாவிகளாய் கிடந்த நம்மை மீட்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை பூமியில் அனுப்புகிறார். அவர் நமக்காக விலைக்கிரயமாக தன்னுடைய ஜீவனையை சிலுவையிலே கொடுத்து நம்மை மீட்கிறார். இப்போ அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பது மூலம் நம்ம எப்படி ஆயிட்டோம்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். இப்போ நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர்ல வரும் 8ஆம் அதிகாரம். முன்னாடி அடிமைத்தனத்தில் கிடந்த நம்மை இப்போ தேவன் எப்படியாக மாற்றுகிறார்? எந்த வருஷம் வாசிக்க வேண்டாம், நான் டைம் இல்லை, அதனால சொல்றேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம்? பரிசுத்தர். பரிசுத்தர். அவர் மட்டுமே பரிசுத்தர். இப்ப அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் பிள்ளைகளாய் மாறும் பொழுது அந்த தேவன் ஒரு உண்மையான தகப்பன், தகப்பன் இருதயத்தை உடையவர். தன் பிள்ளை எப்படி இருக்கணும்னு தான் விரும்புவார். சிம்பிள். ஹல்லேலூயா. இதை குறித்து எபிரேயர்ல ரொம்ப அழகா ஒரு வசனம் வரும். அப்ப பிபிடி கிளிக் பண்ணுவா. இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வசனம். இது ரொம்ப நேர்த்தியா இருக்கும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். நீங்க 6ல இருந்து 10 வரை உள்ள வசனங்களை கவனிக்கும் பொழுது எனக்கு குறிப்பா 9, 10 மட்டும் வாசிங்களேன். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோன்னு ஆரம்பிச்சு தேவனும் தம்முடைய பிள்ளைகளாகி நம்மை சிச்சிப்பார்ன்ற கான்செப்ட்ல இந்த வசனம் வருது. சரிங்களா? என்ன கொண்டு வர்றாருன்னா, சரீரத்தின் தகப்பன்மாரை நம்ம சிச்சிக்கிறாங்களே, தப்பு பண்ணும்போது அடிச்சு திருத்துறாங்களே, அது போல நம்ம பரம தகப்பன் நம்ம தேவனும் நம்ம சிச்சிப்பார், நம்ம சரிப்படும்படியாக சீர்படும்படியாக நம்ம சிச்சிப்பான்னு சொல்லிட்டு இப்ப 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். பூமியில் இருக்கிற தகப்பன்மார் அவர்களுக்கு நலமென்று தோன்றுறபடி கொஞ்ச காலம், இது வரைக்கும் சிச்சித்தா திருந்துவான், அதுக்கு மேல சிச்சித்தும் பிரயோஜனம் இல்லை, ஒரு லிமிட்ல விட்டுருவாங்க. பூமியில் இருக்கிற தகப்பன்மாரே இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கை கழுவி விடுறாங்க. அவர்கள் தங்களுக்கு கொஞ்சம் என்று தோன்றினபடி சிச்சித்தார்கள். இவரோ, நல்லா கவனிங்க, இப்போ பரம தகப்பன் நம்மை புத்திரராக ஏற்றுக்கொண்ட அந்த தேவன் இப்ப என்ன பண்றாரா? நம்மை சிட்சிக்கிறார். எதுக்காகனா தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. எதுக்கு? அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு. இதுக்கு ஏதாவது தகுதி கொஞ்சமாவது நமக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு அப்படியே கண்ணை மூடி நம்ம பேக்ரவுண்ட் லைஃப் ரிலேஸ் பண்ணி பார்த்தா நம்ம எண்ணங்களே நம்மளை முன்னாடி மூஞ்சுக்கு முன்னாடி முகத்துக்கு முன்னாடி வந்து காரி துப்பிட்டு போயிடும். எப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். சிந்தையில என்னென்ன மோசமான காரியங்களை சிந்திச்சு, எத்தனை பேருக்கு விடாம என்னென்ன காரியங்களை பேசி, இப்படி இருக்கிற நம்மை தேவன் எதற்கு அழைத்தாரா? அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்மை சிச்சிக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே பூமியில நீங்க எந்த பிசினஸ் மேன் வேணா எடுத்துக்கோங்க, தான் ஸ்தாபித்த ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கு அடுத்து யார் வாரிசா வரணும்னு எதிர்பார்ப்பாங்க? தன்னுடைய பிள்ளை வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பூமியில் நீங்க எந்த பிசினஸ் சாம்ராஜ்யம் எடுத்தாலும், எந்த ராஜாக்கள் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு அடுத்த ஆசைனா எனக்கு அப்புறம் என் பிள்ளை இதை கட்டி காக்கணும், ஆளுகை செய்யணும்.
ஆனால் அந்த தகப்பன்மாருக்கு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், இதை கட்டி காக்கக்கூடிய திறமை உள்ளவனாக இவர் மாறினாதான் இங்கே செட் ஆகும். கரெக்டா இல்லையா? இதுக்கு கொஞ்சம் தகுதி ஆகணும்ல. டைரெக்டாக அந்த சீட்டில் கொண்டு உட்கார வைக்க முடியுமா? என் புள்ள அப்படின்ற காரணத்துக்காக எந்த தகுதி இல்லாமல் ஒருத்தன் கொண்டு போய் சீட்டில் உட்கார வைக்க முடியுமா? கண்டிப்பாக அம்பானியாக இருந்தாலும் வைக்க மாட்டார். அதுக்கேற்ற தகுதி குவாலிஃபிகேஷன்லாம் உருவாக்க வச்சு அதன் பிறகு தான் நீயே ஃபுல்லாக பார்த்துக்கணும் விட முடியும். இது போல தேவனுக்கு மிகப்பெரிய சொத்தே அவருடைய பரிசுத்தம் தான். ஹல்லேலூயா. அவருக்குரிய ஒரு சொத்து பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்திற்கு தம்முடைய பிள்ளைகளாகிய நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்மை சிட்சிக்கிறார். இதற்காகத்தான் நான் பரிசுத்தர், என் பிள்ளைன்னு சொல்ற நீயும் பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தொடர்ந்து சில வேத வசனங்களை கவனிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க. நல்லா கவனிச்சுங்க. இப்ப பரிசுத்தம் ஆகணும்னு சொல்லி தேவன் சொல்றாருல, எப்படி ஆகணும்ன்ற ப்ராசஸ் எப்படி போகணும்னா, மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். என்ன பண்ணணும்? தேவன் நம்மை பரிசுத்தராய் இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தமாக இருக்க வேண்டிய காரியத்தை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அதுக்கு முயற்சி செய்யணும். தேவ பயத்தோடு கூட தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்? நான் பரிசுத்தமாக இருக்கணும்னு அழைச்சிருக்கிறார். அந்த பரிசுத்தமாக இருக்கணுன்ற காரியத்தை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னா, தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, பரிசுத்தம் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்குள்ள என்டர் தான் ஆயிருக்கும். நம்ம ஃபுல்லா பரிசுத்தம் ஆகலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அந்த டைம் நம்ம என்ன ஆகிறோம்னா, பரிசுத்தம் ஆகுகிற ப்ராசஸ்க்குள்ள ஜஸ்ட் என்டர் தான் ஆயிருக்கும். இந்த லைஃப் அந்த பரிசுத்தம் ஆகுகிற ப்ராசஸ்க்குள்ள தொடர்ந்து நம்மை நடத்தி கொண்டு ஒரு டைம் வரும்பொழுது பூரண நிலைக்கு அடைந்து கர்த்தர் தம்முடைய மகிமையில நம்ம எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஆர்டர். சரிங்களா? இன்னும் வேத வசனங்கள் சில காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது கவனிங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுக்கு சித்தமே என்னதான்? அப்ப இதை பிரசங்கிச்சா அது பிசாசின் உபதேசமா? பரிசுத்தமா இருங்கன்னு கட்டளை போட்டது தேவன் தான். பரிசுத்தம் ஆகுதலை பூர்ணப்படுத்தணும்னு வசனம் தான் சொல்லுது. இப்ப பரிசுத்தமா இருக்கணும்ன்றதான் தேவனுக்கு சித்தமும் இருக்கு. இப்ப பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினால் நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து இப்ப பரிசுத்தம்ன்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ள தொடர்ந்து நம்ம முன்னேற வேண்டுமானால் என்ன பண்ணணும்னா, விட வேண்டிய சில காரியங்களை கட் பண்ணி விட்டாதான் இதில் முன்னேற முடியும். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தன்ற ப்ராசஸ்ல முன்னேறணும் என்ன பண்ணணும்? விட வேண்டிய காரியங்களை விட்டால் மட்டும்தான் முன்னேற்றம் அடைய முடியும். இப்ப அதனாலதான் சொல்றாரு, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை. நல்லா கவனிங்க. ரொம்ப ஃபோக்கஸா ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு காரியத்துக்கு வருது. இந்த சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் நம்மை பரிசுத்தமாக இருக்கும்படி அழைக்கிறார். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 8. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே. இது எதை குறித்து வருகிறதுனா, இந்த வேசி மார்க்கத்தில் சிக்கியுள்ளவர்களை குறித்து சொல்லுகிறது. இந்த விஷயத்துல ஒருத்தனும் மீறாத, சகோதரனை வஞ்சிக்காத, திருமணமானவர்கள் கணவன் மனைவி உறவுக்குள் உண்மையாக இருக்க வேண்டும். அதை தாண்டி வேற எந்த விஷயத்துக்கும் போயிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இது நான் ஒருத்தனும் மீறக்கூடாது, யாரும் சகோதரனை வஞ்சிக்க கூடாது. இந்த விஷயங்களை குறித்து ஏற்கனவே நான் சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். என்ன பண்ணுவாரா? விபச்சாரம் வேசித்தனம்ன்ற காரியம் உள்ள வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக
அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்லப்படுது 7ஆம் வசனம்? தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, எதுக்கு அழைக்கல? அசுத்தத்துக்கு அழைக்கல, எதுக்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக இந்த அழைப்பை கொடுத்தவர் தேவன். எதுக்குன்னே அழைச்சிருக்காரு? பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தன்ற ப்ராசஸ் முன்னேறணும்னா விட வேண்டியங்களை கட் பண்ணி விட்டா மட்டும்தான் ஃப்ரண்ட்ல போக முடியும். அதை விடாம இதுல உட்காந்துக்கிட்டே நான் பரிசுத்தமாயிடுவேன் என்ன ஜெபம் பண்ணாலும் விட வேண்டியதை விடாமல் பரிசுத்தத்துக்குள் போக முடியாது, அதை பூர்ணப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வசனம் என்ன சொல்லுது? யாவரோடு சமாதானமா இருக்கவும், எபிரேயர் 12:14, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அப்போ நம்முடைய நாடுதல் எதை நோக்கி போகணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஒருத்தனாலையும் கர்த்தரை பார்க்க முடியாது. இங்க பரிசுத்தமா வாழ முடியாம பாவ சேற்றிலேயே விழுந்து கிடந்தா நிச்சயமா பரிசுத்த தேவனை பார்க்க முடியாது. அந்த பரிசுத்த தேவனை பார்க்க வேண்டுமானால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாட வேண்டும். அதில் முயற்சி செய்து விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலக வேண்டும். முன்னேறி பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைய 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 ஒரு லிமிட்ல பரிசுத்தராகி அவரை தரிசிப்போம். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். இதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம். சரிங்களா? இப்போ இன்னொரு காரியம் உள்ள வரும். என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தராவது பூர்ண பரிசுத்தமா வாழ்ந்தவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவரு கேட்டார் ஜஸ்டினோ. மார்க் 14:38 ரொம்ப அழகா இருக்கும். ஆவி உற்சாகம் உள்ளதான் எது பலவீனமானது? மாம்சம் பலவீனமானது. இன்னும் நீங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். விசுவாசிகளை பார்த்துதான் பிரதான அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்றாரு. என்னது? நாம் எல்லாரும், அவரையும் சேர்த்துக்கிட்டாரு, நானும் பர்ஃபெக்ட் இல்லப்பா, நம்ம எல்லாருமே அநேக விஷயங்களை தவறதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ஏன் இந்த காரியங்களை சொல்லணும்? பவுலும் ஒரு இடத்துல அழகா சொல்லுவாரு. வசனம் ஞாபகம் நான் உங்களுக்கு மைண்ட்ல வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு அறிஞ்சு நான் ஒரு பாவமும் செய்யல, அதனால நான் நீதிமான் ஆகிறது கிடையாது, ஆனால் என்னை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர்னு ஒரு இடத்துல. சரிங்களா? எனக்கு மனசறிஞ்சு என் கான்சியஸ்ல நான் ஒரு பாவமும் செய்யல, அதனால நான் நீதிமான் ஆகிறது கிடையாது, என்னை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் ஒருவரேன்னு வரும். கொரிந்தியர் வருமா கலாத்தியர் தெரியல, அப்புறம் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பவுல் சொல்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுங்களேன். அவர் மனசறிஞ்சு நான் ஒரு பாவமும் செய்யலை, என்னில் ஒரு பாவமும் எனக்கு மனசறிஞ்சு இல்லைன்னு சொல்றாரு. இப்படி நாம் ஒருவராவது சொல்ல முடியுமா? முடியுமா? நம்ம மனசாதான் வெளியே வந்து போயிடும். ஏன்னா மனசாட்சி நம்ம என்னென்ன ஒன்றும் இல்லை. அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது எந்திச்சு உட்காந்து முட்டி போட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னுடைய குறைகளை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, விட வேண்டிய காரியங்களை காட்டுங்கன்னு சொன்னால் 1 ஹவருக்கு மேலே லிஸ்ட்டு போகும். 1 கொரிந்தியர் 4:4 தேங்க்ஸ்ண்ணா, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:4. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். நல்லா கவனிங்க, என்ன அழகு, எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் இதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ சாதாரணமாக சொல்லல, காலைல கூட பார்த்தோம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களா இருங்கள், மெசேஜில் கேட்டோம்ல. இப்போ அதை பவுல் சொல்றாரு, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு குற்றத்தை செய்யலப்பா. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை இவர் சொல்ல முடியும்? ஆகிலும் நான் நீதிமான் ஆகிறதில்லை. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் நிறைய வாட்டி நீங்க கேட்டிருக்கலாம். என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஜென்ஸ் வந்து ஷேவ் பண்ணுறது வழக்கம். நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருப்பீங்க. ஒரு பாத்ரூமில் ஒரு சின்ன லைட்டில் கண்ணாடி மாடி ஷேவ் பண்ணும் பொழுது ஷேவ் பண்ணுறோம். இப்போ அதை முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஹாலில் பிரைட் டியூப் லைட்டில் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது ஆஹா பர்ஃபெக்டாக பண்ண நினச்சினேன், இவ்வளோ இருக்கா இன்னும் பேலன்ஸு. சரிங்களா? ஜென்ஸுக்கு ஷேவிங் மட்டும் இல்லை, மேக்கப் கூட லேடிஸ் கொண்டு வரலாம். டச்சப்லாம் லைட் டிம் லைட்டில் பார்க்கறது பிரைட் லைட்டை பார்த்தா தான் கிளியராக தெரியும் ஜாஸ்தி இருக்கா கம்மியாக இருக்கான்ட்டு. சரி, இன்னும் நீங்கள் கவனிக்கும் பொழுது ஒரு வீடை சுத்தம் பண்ணுறது கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு டிம் லைட்டில் வீடை பெருக்கிறோம் க்ளீன் பண்ணுறோம், அப்பா பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டு வர போகிறாங்கன்னு பெரிய எல்லா லைட்டையும் அடிச்சு போட்டோன்னா, எல்லா லைட்டும் போட்டோன்னா அப்போ தான் தெரியும், ஐயோ இதெல்லாம் விட்டுட்டோமே. இருக்கா இல்லையா? அப்போ
ஒரு டம்மி கம்மியான வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது சில குறைகள் நீங்கிருச்சுன்னு சந்தோஷப்படலாம். ஆனால் அதுக்கு அடுத்த வெளிச்சம் வரும் பொழுது இன்னும் குறைகள் இருக்குன்னு தெரியுது. இன்னும் அதிக வெளிச்சத்துக்கு போகும்போது இன்னும் குறைகள் இருக்கிறது வெளிப்படும். இது போலதான் தேவனோடு கூட பரிசுத்தராகிய அவர் தான் ஒளி, அவர் தான் லைட். அந்த லைட்டு கிட்ட நெருங்க 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 என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் அந்த லைட்டு கிட்ட கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்கும்னா கொஞ்சம் லைட் இருக்கும். அந்த கொஞ்சம் லைட்டில் கொஞ்சம் பாவம் தெரியும். வெளிப்பிரகாரமான சில பாவங்கள், திருடக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, நான் செய்யலப்பா, ஆண்டவரே உங்கள்கிட்ட நெருங்கி வரேன்னு கிட்ட போனீங்கன்னா அடுத்து மனசளவுலையும் யாரையும் விரோதிக்க கூடாதுன்னு வரும். அதை தாண்டி ஆண்டவரே யாரையும் விரோதிக்கலாம், ஆண்டவரே விரோதிச்சா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நெருங்கும் பொழுது அடுத்து ஒரு கசப்பு கூட உள்ள வரக்கூடாதுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் புறங்கூறுதல், அடுத்தவங்களை குறித்து பேசுறது பெரிய பாவமாக தெரியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் நெருங்க 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 என்ன ஆகும்னா, ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்கள், அவருக்கு பிரியமில்லாத நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். ஒளிநிடத்தில் நெருங்க நெருங்க என்ன ஆகும்னா, ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே தான் இருப்பார். ஏன்னா நம்ம இன்னும் இந்த மாம்ச பிரகாரமான சரீரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிபிடிக்கு வந்துருப்பா. ஏனென்றால் நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை கவனிக்கும் பொழுது 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாவம் எங்க இருக்கான்? சாட்சி எங்க இருக்கு? மேகம் எங்க இருக்கும்? நம்ம ஒட்டியா நெருங்கி இருக்கோம்? மேகம் மேல. ஆனா நெருங்கி எதுதான் நிக்குது? சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். அப்போ சில பேர் ஃபெயில் ஆகிறதான் செய்யும். ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, ஃபெயில் ஆவதற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இதை மறந்துடக்கூடாது. பரிசுத்தத்திற்கு தான் அழைப்பு. தேவன் யாருக்கு தான் வாக்குத்தத்தம் பண்றாருன்னா ஜெயம் கொண்டவர்களுக்கு தான். இது பாவத்தில் விழுந்துட்டே இருக்கவங்களுக்கு கிடையாது. அந்த ஜெயத்தை யார் கொடுப்பாருன்னா, நம்முடைய பலத்தில் நிற்கும் பொழுது நிச்சயமா ஃபெயில் ஆயிடுவோம். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் என் சுய பலத்தில் நான் நிற்கிறேன்னு நியூ இயர் அன்னைக்கு ரெசல்யூஷன் எடுத்தேன்னா 4 நாள் தாக்கு பிடிக்காது. நிறைய எக்ஸாம்பிள் நானே பார்த்துருக்கேன் என் லைஃப்பில். ரெசல்யூஷன் எடுத்துரும் பக்காவை, இனி இப்படி தான் இருக்கணும், 4 நாள் கூட தாண்டாது, ஃபெயில் ஆகிடும். ஆனால் சில பேருக்கு இந்த ஜிம்மில் 4 நாள் நிற்கிறேனே, ஒர்க் அவுட் பண்ணுறேனே, ஃபிசிக்கலான காரியத்துக்கு செட் ஆகும் சில ரெசல்யூஷன். சில பேர் ஸ்ட்ராங்காக நின்று அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்முடைய சொந்த பலனில் ஒரு நாளும் நிற்க முடியாது. அதற்கு தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தோரில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவருடைய வல்லமை, பாவத்தின் வல்லமை மேற்கொள்ளத்தக்க வல்லமை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா சொந்த பலத்தில் கண்டிப்பாக முடியாது. அதனால தான் பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரம் பார்த்தாலும் சரி, அப்புறம் 8ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா, பவுல் சொந்த முயற்சினால நான் செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா மாம்சத்திலேயே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஆவியனுடைய ஹெல்ப் இல்லாமல். ஆனால் 8ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லுவார், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டேன்னுவார். ஆவியானுடைய வல்லமை உள்ளே வரும் பொழுதுதான் பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒரு விடுதலையை பெற முடியும். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, தேவனை தேட வேண்டும், இன்னும் நெருங்க வேண்டும். இப்படி நெருங்கிக்கிட்டே போகும் பொழுது நமக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களாக நம்ம விட்டுட்டு போயிட்டே இருப்போம். இறுதியில் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துவோம், பூரணப்படுத்தி பரிசுத்தராகி அவரை தரிசிப்போம். ஹல்லேலூயா. ஆக நேரம் முடிந்தது. இந்த சப்ஜெக்ட் வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஜஸ்டின் மாதிரி எத்தனை கள்ள பிரசங்கிமார்கள் கள்ள போதகர்கள் எழும்பினாலும் வேதத்தை திட்டமும் தெளிவாய் வாசிக்கும் பொழுது வேதத்தின் சத்தியத்திலிருந்து அசைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஜனங்கள் வஞ்சகைக்கு போறதுக்கான முக்கியமான காரணம், வேத வசனம் என்ன போதிக்குதுன்னே தெரியாம குருட்டாட்டமா ஒருத்தர் சொல்றதை நம்பிட்டு போனா கடைசியில் ஆண்டவர் பரலோகத்துக்கு வந்துடுன்னு நினைச்சா கடைசியில் அவன் அப்படியே மொத்த கூட்டத்தையும் நரகத்துக்கு நேராக கூட்டு போயிடுவான். அது கேர்ஃபுல்லாக இருப்போம். எது இருந்தாலும் பாசங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல வேத வசனம் மட்டும்தான். எத்தனை கள்ளப்போதல் வந்தாலும் ஜனங்களுக்கு தேவன் பைபிளை கைத்தில் கொடுத்துருக்கிறாரு. இந்த பைபிளை வைத்து வாசித்து தேவனை சத்தியத்துக்குள் நடத்தும் சொல்லும்போது நிச்சயமாக தெளிவான சத்தியத்தில் தேவனும் தேவ ஆவியானவர் நம்மை நடத்த வல்லவர், அவர் உண்மை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அவன் சொல்றத பாருங்களேன், நீங்க பரிசுத்தமாக வேண்டும் என்பது பிசாசின் உபதேசமா, பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள் என்பது தேவனுடைய உபதேசமா?
பரிசுத்தம் ஆகுங்கள் சொன்னதே இயேசு தான். அப்போ நீ யாரை பிசாசுன்னு சொல்கிற? இல்லை, எவ்வளோ பெரிய வஞ்சகத்தில் இருக்கிறான் பாருங்க. அதுவும் இல்லாமல் அவன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு வயசே ஆகாதுன்றான். எனக்கு கூட அது ஆசை தான், ஆனால் இப்படி இருக்க முடியாது. இல்லை, வயசே ஆகாதான். அப்போவே கமெண்ட்டில் போட்டேன், டேய் வளரிட்டு இருக்காது சாத்தான. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ எடுத்த ஃபோட்டோவையும் இப்போ இருக்கிற ஃபோட்டோவையும் காட்டு, உனக்கு வயசாயிடுச்சா இல்லையான்றதை பார்க்கலாம். அதெல்லாம் முடியாதுங்க. ஆரம்பத்தில் ஒன்று போட்டேன், எனக்கு வயசே ஆகாது, எப்பவுமே இப்படியே தான் இருப்பேன், டை அடிக்காமல் ஸ்டேஜுக்கு வா. இப்போ உனக்கு வயசு ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டீஃபனே டை அடிக்காமல் வந்துக்கிறாப்புல, இதான் நேச்சுரல். நமக்கு அடிக்கிறது ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க. அதாவது ஒளறல் ஒளறல் ஒளறல். ஆக இதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கணும். சும்மா கண்ட இடத்துக்கு ஓடாமல் இருந்தாவே நல்லது, சரிங்களா? கண்ட பிரசங்கத்தை நெட்டில் பார்க்காம இருக்கிறதே நல்லது. அதை பார்த்தாவே நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபே டேமேஜ் ஆகிடும். சில பெண்டியஸ் பாஸ்டர் நல்லா தான் பேசுகிறார், அவர் அட பைத்தியார பொண்ணாக்க என்ன கோவமாக திட்டி விட்டுருவேன் நான். ஏன்னா நிறைய ஃபெலோஷிப்பில் நம்ம போகிறதுனால வந்து சொல்கிறாங்க, அப்புறம் திட்டி விட்டு விலகு சொன்ன, ஆமாயா ஆமாயா ஓ சரி ரைட், நாளைக்கு அங்கே பேலன்ஸ் இருக்குது. போன மாதம் ரொம்ப கோவப்பட்டு திட்டாங்க. போன மாதம் அது முந்தின மாதம். சரி ரைட், ஜோமன். அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான காரியங்களை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தத்தின் மீது பரிசுத்தம் அடைந்து பூரணராகும்படிக்கு எங்களை நடத்தி வருகிறீர். அதற்காக உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்குள் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியின் வாழ்க்கையிலே நாங்கள் அநேக காரியங்களை உமக்கு பிரியமில்லாதவர்களை விட்டு மண்டையில் சேர கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். காணொளி மூலமாக கண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கடைசி நாட்களிலே வேத வசனங்களை சரியாய் நிதானித்து அறிந்து புரிந்து செயல்பட இரக்கம் செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. நாளை காலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. மாதத்தை தேவ சமூகத்திலே இருந்து துவங்குவோம்.